எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணவாசலுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா திருவண்ணாமலைக்கு போறோங்க. இப்போ இடையில வண்டி நிப்பாட்டி சாப்பிட போறோம். அதுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. நைட்டு டிஃபனு எல்லாரும் புளிச்சோறு கொண்டு வந்திருக்காங்க. டிஃபனு எது வேணும்னாலும் நம்ம கலவை சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ல இறக்கி விட்டாங்க. ஆமா, ஹோட்டல்ல இறக்கி சொல்லுங்க. ஹோட்டல்ல நம்மள சாப்பாடு கொண்டு வந்தவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு இல்லாதவங்க தான் போய் சாப்பிட முடியும். நம்ம சாப்பாடு கொண்டு போய் எங்க சாப்பிட முடியாது. முடியாது. நம்ம வண்டியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். சாப்பாடு கொண்டு வந்து. அம்மா நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமே கொண்டு வரல. நான் வீட்லயே சாப்பிட்டு வந்தாச்சு. நீங்க எதுவுமே கொண்டு வரல. நான் திடீர்னு கிளம்பி வந்தேன். திடீர்னு கிளம்பி வந்தீங்களா? ஸ்கூல் லீவ் விடவும் சம்மந்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் ஒர்க் பண்றீங்களா? டீச்சர் அம்மா வந்திருக்காங்க. இல்லப்பா, சாப்பாடு கொண்டு வரல. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கம்மா? இல்ல வேண்டாம், சாப்பாடே வேண்டாமா? அம்மா சாப்பாடே வேணான்ட்டாங்க. இங்க அம்மா குறிஞ்சி அம்மா என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தோசை கொண்டு வந்திருக்காங்களா? தோசைமா தோசை. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? லெமன் ரைஸா? அடுத்து லெமன் ரைஸ் சர்க்கரை பொங்கலா? அடுத்து நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். இட்லியா? கொத்தமல்லி சட்னி வாட வருது. அடேங்கப்பா, கம்மகம்மன் வாசம் தூக்குதே. ஐயோ, இந்த வாசமே ஆள் இழுக்கும் போல இருக்கே. ரோட்ல போறவங்க வர போறாங்க, பார்த்து கவனமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிரசாதமா? வீட்டுல செஞ்சீங்களா? கோயிலுக்கு எதுவுமே தருவேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதே என்னது வடையா? கொலக்கட்டை ஒரு ஆளு, பிரசாதம் சக்கரை பொங்கல், இட்லி. செம செம செம. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்க இட்லி காமிப்பா அக்கா, காமிங்க. இட்லி சூப்பரா அப்படியே மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கு பாருங்க. மல்லிகைப்பூ இட்லி தான். பார்த்தாலே தெரியுதுல. காமிங்க, இங்க பாருங்க. மல்லிகைப்பூ இட்லி தானுங்க. நீங்களே சொல்லுங்க. அங்க பாருங்க, சாப்பிட்டா எப்படி செஞ்சிருக்காங்கன்னு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சு அம்மா? நல்லா சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல். எங்க ஸ்கூல்ல ஒரு புத்து கோயில் இருக்கு. சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல். நிறைய பேருக்கு சுகர் இருக்கனால அவசரமா கிளம்பிருப்பீங்க. சாப்பிடுங்க. அம்மா சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன் வீட்டுல. இருங்க இருங்க இருங்க, வரேன் 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 வரேன். அம்மா பாரு. நாங்க சாப்பிட்டோம், அதனால ஊட்டோம். இருக்குப்பா, ஒண்ணு போதும்பா. கோயில் போதும், ஒண்ணு போதும். சூடா இருக்கு. தோசை நல்லா இருக்குங்க. தோசை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாட்டி அம்மா என்ன சாப்பிடுறாங்க? அம்மா என்ன சாப்பிடுறீங்க? எங்களால விட்டுட்டு சேமியாவா? கிச்சடியா? இது இது என்னது? நூடுல்ஸ். இந்த இது மேகி. மேகியாங்கம்மா? மேகி. பாட்டி அம்மா பாருங்க, மேகி சாப்பிடுறாங்க. மேகி எல்லாம் சாப்பிடக்கூடாது அது வயசான காலத்துல. பொங்கல் கேண்டீன்ல, மிலிட்டரி கேண்டீன்ல வாங்கினது. எந்த இதுல வாங்கினாலும் சாப்பிடக்கூடாது வயசான. அளவா பொங்கல் வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலையாங்கம்மா? அம்மா நீங்க சாப்பிடலையா? எங்க இருக்கு? அததான் சொன்னேன், எடுத்துக்கங்க அம்மா. எங்க இருக்குங்கம்மா? அடுத்து அந்த வேன்ல அந்த பொங்கலை ஏத்துறதுக்காண்டி இதுல இறங்கி. சரி சரி சரி, சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் எதுவும் வச்சிருக்கீங்களா? என் கை நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்க பொங்கல் வாங்கிட்டீங்களாம்மா? சாப்பாடு இருக்கு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாருங்க, வரட்டு வந்துட்டேன் நானு. தண்ணி பாட்டில் அவசரத்துல 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு வந்தேன். பஸ் ஒரு 5:30க்கு. அதுக்கப்புறம் போன் பேசி அங்கிட்டு போன் பேசி கிளம்பி பாருங்க. கடையில ஒரு பாட்டில வாங்கிருவோம். அதெல்லாம் கொண்டு வரேன். சங்கரமா கொண்டு கலகலப்பா எல்லாரும் ஜாலியா பேசி சாப்பிடுறோம் பாருங்க. அடாடா, இந்த சந்தோஷமெல்லாம் என்னைக்கு கிடைக்கும்? நம்ம இந்த மாதிரி மொத்தமா வெளியில போனாதாங்க இந்த சந்தோஷம். போலாங்கம்மா, ஒரு தடவை போலாம் எல்லாரும் சேர்ந்து. குச்சனூர் வரியான்னு கேக்குறாப்ல அந்த அம்மா. அடுத்த வாரம் குச்சனூர் வாங்க. சனிக்கிழமை சேவைக்கு.
சேவைக்கா சேவைக்கு அறந்தே சொன்னாங்க எங்க கோயில் வாங்க போலாம். போதும்பா போதுமா இங்க பாருங்க இவங்க பாசத்துக்கு அளவே இல்ல. இருக்குமா நீங்க கொண்டு வரது எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சாப்பிட போறீங்க? இருக்கு பரவாயில்ல, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க பரவாயில்ல. கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க கொஞ்சம் எல்லாரும் ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு கொண்டு வர்றாங்க, அந்த வேன்ல இருக்காங்க. சரி அப்ப எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆளு கொஞ்சமா அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க பாருங்க. ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க. ஒளிச்சு வச்சு சாப்பிடுற மாதிரி எப்படி சாப்பிடுறீங்க பாருங்க. சும்மா சும்மா சொன்னீங்கம்மா. சும்மா ஜாலியா பேசிட்டு போக வேண்டியது என்ன? சாப்பாடு வயிற்றுக்கு தானே சாப்பிடும். ஆமா அது எதுக்கு ஒளிவு மறைவு இருக்கும். போய்க்கிறலாம் போய்க்கிறலாம். இந்த கூட்டணி என்ன சாப்பிடுறாங்க இங்க பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிடுங்க. இங்க பாருங்க எனக்காக பொங்கல், இது என்னது லெமன் சாதம், இது என்னமோ கொழுக்கட்டை எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க சாப்பிடுறாங்க. என்னதுமா புக்? இந்த ஒரு நிமிஷம்மா. புக்கு மாலை அம்மா பாருங்க எனக்காக புக்கு உத்ராட்ச மாலை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. திருவாசக புக்கு கொண்டு வந்திருக்காங்க. புக்கு மாலை இந்த இது கொடுத்தாங்கல்ல கோம்பையில இருமுடி. ரொம்ப நன்றிங்கம்மா. சரியா எனக்காக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க அது இப்ப ஒரு மாசம் அங்க எங்கம்மா சொன்னீங்க? உத்தரகோசம் அங்க சொன்னீங்கல்ல? இல்ல சொன்னீங்கல்ல எனக்கு அங்கேயே கொடுக்குறேன்னு. எங்களுக்குலாம் இல்லையாம்மா? அதான் 2 வருஷம் போனேன். 2 வருஷம் போனேன். ஒரு புக்கு வருத்தப்பட்டுச்சு. பாருங்க இவங்க அன்பு மலை பாசம் பொழியிறாங்க. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு. நான் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க இட்லி அதுக்கப்புறமா எல்லாம் வச்சிருக்காங்க. சரி சாப்பிடலாம். பாசமா கொடுக்குறாங்க. வேண்டான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதுக்குதான் நாங்க அந்த வேலை இங்க மீனாக்கவே எப்பவுமே கொண்டு வந்துருவாங்க. சரி சரி. அவங்களுக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆமா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்டா வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும்ல. கலவை சாதம் மாதிரி நம்மளை ஏத்துக்கிறதுக்காண்டி ராமலட்சுமி